இன்னைக்கு நம்ம நாவாசனம் போட் போஸ் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த போட் போஸ் வந்து உங்க கோர் மசில் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. உங்களோட கோர் மசில்னா என்னன்னா, நிறைய பேர் கோர் மசில்னா இந்த வயிறு பகுதி மட்டும் தான் நினைச்சுப்பாங்க. ஆனா கோர் மசில்னா உங்களோட அப்டமன், உங்களோட சைட்ஸு, உங்களோட பேக் மசில், உங்களோட பட் மசில் எல்லாமே சேர்ந்து, இந்த ஃபுல் பார்ட்டும் சேர்ந்து தாங்க கோர் மசில். இந்த கோர் மசில் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்களோட ஹோல் பாடியுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேரு கோர். கோர்னா இம்பார்ட்டன்ட், மெயின் இல்லையா? ஸோ இந்த மசிலை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆசனம் தான் நாவாசனம். எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு காலை மடக்கி வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க காலை வந்து இப்படி ஹக் பண்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு டோஸை மேலே பார்த்தா மாதிரி வச்சுக்கணும். உங்கள் ஹீல் மட்டும் கீழே வச்சுக்கோங்க, டோஸ் மேலே பார்த்தா மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி உட்காந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது நம்மளோட பேக்கை. இப்படி உட்காந்தோடனே ஒரு சில டைம் நம்ம பேக் வந்து ஆர்ச் பண்ணி வச்சுருப்போம். அப்படி வைக்க வேண்டாம், நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் பேக்கு. ஓகே, அப்படி வச்சுட்டு ஸ்லோவாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லெக்கை லிஃப்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட ஐ லெவல், உங்களோட கண் இருக்கிற அளவுக்கு உங்களோட டோஸ் லிஃப்ட் பண்ணணும். அகெயின் லிஃப்ட் பண்ண உடனே ஸ்லோவாக என்ன ஆகும், பேக் ஆர்ச் ஆகிடும். அதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. நீங்கள் பேக் ஆர்ச்சாக இருந்ததுன்னா அகெயின் ஸ்ட்ரெயிட்டாக ஆக்கிக்கோங்க. ஓகே, பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் இந்த போஸில். நீங்கள் பேக் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கலன்னா உங்களோட கோர் மசில் எங்கேஜ் ஆகாது, உங்களோட லோவர் பேக் தான் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். அதனால பேக்கை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு, நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த காலை விட்டுடணும், கையை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும். ஓகே, இது செகண்ட் லெவல். உங்களுக்கு அது ஈஸியாக இருந்ததுன்னா அடுத்த லெவலுக்கு இது போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் எனக்கு ஈஸியாக இருக்குது, இன்னும் எனக்கு கோர் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்லோவாக லெக்கை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும். ஓகே, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும், இங்கே உங்களுக்கு நல்ல ஒரு பர்ன், அதாவது உங்களுக்கு ஒர்க் அவுட், அப்டமன் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியும், லெக்ஸ்லேயும் நல்ல ஒரு பர்ன் தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குட். உங்களால் ஹோல்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஹோல்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. நீஸ் பெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 1 or 2 months நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் லெக் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும் போதும் உங்களால் ஸ்டெடியாக ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ நாவாசனா நம்ம ப்ரீதிங்கோட எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போது நார்மல் பொசிஷன்லேருந்து நம்ம இன்ஹேல் பண்ணிவிட்டு லிஃப்ட் பண்ணுறோமா. நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் ஓகே, நீங்கள் கால் பிடிச்சிக்கிறீங்களோ இல்லை ஹேண்ட் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறீங்களோ, நீங்கள் நார்மல் ப்ரீதிங். ஓகே, டோன்ட் ஹோல்ட் யோர் பிரெத். மூச்சை பிடிச்சி வச்சுருக்கக்கூடாது. நார்மல் ப்ரீதிங்கோட நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஒரு 5 seconds ஹோல்ட் பண்ணலாம். 5 4 ஹோல்ட் பண்ணும் போது பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக பேக் ஆர்ச் ஆகிடும், அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணாதீங்க. பேக் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஹோல்ட். 2 and 1 ஸ்லோவாக கால் கீழே வச்சுட்டு ஒரு ஆசனமுக்கும் ஒரு கவுண்டர் போஸ் இருக்குது. இந்த நாவாசனம் பண்ண பிறகு பாடியை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பட்டர்ஃப்ளை போஸ் பண்ணால் நம்மளுக்கு பேக் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். ஏன்னா காலை நம்ம இப்படி சேர்த்து வச்சு டைட்டாக ஹோல்ட் பண்ணோம்ல, இந்த பட்டர்ஃப்ளை போஸில் நம்ம லெக்கு நல்லா ரிலாக்ஸ் ஆகும். பட்டர்ஃப்ளை போஸ் பண்ணிவிட்டு இந்த நாவாசனாவோட போஸை முடிச்சிடலாம். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ஸ்லோவாக முன்னாடி உங்கள் தலையை ஃப்ளோர் கிட்ட கொண்டு போக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5 seconds. 5 4 3 2 1 ஸ்லோலி அப். ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இந்த போட் போஸ் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட அப்டமன், உங்களோட சைட்ஸ், உங்களோட கோர் மசில் ஃபுல்லாகவே ஸ்ட்ரென்தன் ஆகுங்க. இந்த மாதிரி அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஆசனாவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.